வணக்கம் கேப்ரியல். வணக்கம் சார். முதலாவதா அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், உங்களிடமிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று விருப்பப்படுகிறேன். ஏன்னா கட்சி சார்ந்த விஷயங்கள் முன்வைக்கப்படாமல் நம்ம கருத்து கணிப்பு சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஈரோடு இடைத்தேர்தல் திமுகவுக்கு மிக சுலபமாக்கி இருக்கிறதா? ஏன்னா பிரதான எதிர்க்கட்சிகள் போட்டியிடாதது என்ற கேள்வியை நம்ம தொடர்ந்து பலமுனை வைத்தாலும் இப்போ நாம் தமிழருக்கும் திமுகவுக்கும் இடையே இருமுனை போட்டியாக பார்க்கப்படுகிறது. இதில் யாருக்கு சாதகமாக இந்த தேர்தல் முடிவுகள் வரும்? இந்த முடிவு சொல்லப்போகும் செய்தி என்ன? இது நம்ம தொன்று தொட்டு பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்னு வந்தா அதுல கட்டாயம் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். காரணம் என்னன்னா, அந்த இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய வழிமுறைகள், அதுல பின்பற்றக்கூடிய சம் ஸ்பெஷல் ஃபார்முலா. ஆனா பல தொகுதிகள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா 2017 ஆளும் கட்சியை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளர் ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றாரு. அவர் பண்ணனது தானே அது ஒரு பெரிய ஃபார்முலா ஆச்சு இல்ல. 20 ரூபாய் டோக்கன்ங்கிறது எவ்வளவு பிரசித்தமாச்சு. அது அந்த இடத்துலதான் அவருடைய தனிப்பட்ட முறையில அது எவ்வளவு தூரம் அந்த டோக்கன் பேசப்பட்டு அது எவ்வளவு ரொம்ப அசிங்கப்பட்டு போச்சு அந்த எலெக்ஷன். அதுக்கப்புறம் நம்ம திருப்பரங்குன்றம் ஃபார்முலா இருக்கு. அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்குலயே போன தடவை பட்டி ஃபார்முலான்னு நம்ம பார்த்தோம். இந்த தடவை அதே ஈரோடு கிழக்கு டக் வாக்கிங்கிற ஒரு மெத்தடையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாதா பேப்பர்லயே செய்திகள் எல்லாம் வந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ அது ஒரு புறம் இருந்தாலும் இடைத்தேர்தல்ங்கிறது ஒரு என்ன சொல்றது, போன தடவை ஒரு ஈரோட்ல ரொம்ப அவ்வளவு தூரம் ஒரு பணப்பட்டுவாடாக்கள், பொருட்கள் பட்டுவாடாக்கள் அவ்வளவு தூரம் நடந்து கூட அங்க தேர்தலில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 75% தான் போலிங் ஆச்சு போன தடவை. ரொம்ப அதிகமா எதிர்பார்த்து கூட அந்த இடத்துல வரல. இதுல என்ன தெரியுதுன்னா, மக்கள் கொடுத்தாலும் வாங்கினாலும் கடைசிக்குல அந்த ஓட்டு போறது இல்லை நிறைய பேருங்கிறது ஒரு அளவுக்கு தெரியுது நமக்கு. ரெண்டாவது, இந்த தேர்தல்ல நம்ம நீங்க கருத்து கணிப்புன்னு சொன்னீங்க. அந்த கருத்து கணிப்புல பார்க்கும்போது இன்னைக்கு ஈரோடு கிழக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 289 போலிங் பூத் இருக்கு. ஆனா இவங்க எடுத்த சர்வே பாத்தீங்கன்னாக்கா, சர்வே சாம்பிள் சைஸ் ஒரு 1470 சாம்பிள் சர்வே எடுத்திருக்காங்க. சோ இப்ப நம்ம சமீப காலமாவே நம்ம ப்ரீ போல் ஆகட்டும் எக்ஸிட் போல் ஆகட்டும் பெரிய அளவுக்கு அவங்க கொண்டு வர போல் ரிசல்ட்ஸ் மேட்ச் ஆகிறது இல்லை. ஏன்னா மக்கள் முதல்ல அவங்க வெளிப்படையா இன்னைக்கு கருத்து தெரிவிக்கிறதுக்கு தயங்குறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதோட சில பேர் அந்த கருத்து கணிப்பு போடுறவங்க ட்ரெண்ட் என்னவா இருக்கும் அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சில நேரத்துல கருத்து கணிப்பு கொண்டு வரணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு அவங்க கிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. சோ நம்மளுடைய பார்வை என்னன்னா, இந்த இடைத்தேர்தல்ங்கிறது கண்டிப்பா இந்த தேர்தல்ல திமுக தான் அங்க வெற்றி பெறுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் இந்த தேர்தல்ல திமுக அங்க வெற்றி பெறது மட்டும் அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நீங்க கொடுத்த தலைப்பிலேயே பாத்தீங்கன்னா அந்த வீணர்கள்ங்கிறதெல்லாம் அவர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காரு. இது கட்டாயம் அவர் சொல்லியிருக்கிறது அது மறைமுகமா சொல்லியிருந்தாலும் நேரடியா அவர் சீமானத்தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. சோ அப்படி இருக்கும்போது அவங்கள திமுகவினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பார்க்கும்போது, அவங்க நாம் தமிழர் கட்சியை டெபாசிட் வாங்க செய்யாம பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு, திமுகவினுடைய குறிக்கோள். ஆனா நீங்க சொன்ன இதே ப்ரீபோல் அலையன்ஸ்ல ப்ரீபோல் சர்வேல பார்க்கும்போது ஒரு 16.7% 17% நாம் தமிழருக்கு வாக்கு கிடைக்கிறதாவும் அந்த ப்ரீபோல் சர்வேல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுடைய தேர்தல் வழிமுறையில பார்க்கும்போது 6ல் 1 பங்கு வாக்கு பதிவாகக்கூடிய வாக்குல 6ல் 1 பங்கு, அதாவது 16.66% வாக்கு வாங்கினாவே அவங்க டெபாசிட் கிடைச்சிரும். சோ ஈரோடு தொகுதியில கிழக்கு தொகுதியில 2,27,000 வாக்காளர்கள் இருக்காங்க. போன தடவை மாதிரியே கூட 75 குறையலன்னு கூட வச்சுக்கிட்டா கூட ஒரு 1,70,000 வாக்கு பதிஞ்சாலும் அதுல ஒரு 16.66% ஒரு 28,400 வாக்கு வாங்கினாருனாவே நாம் தமிழருக்கு டெபாசிட் கிடைச்சிரும். அப்போ இந்த தேர்தல்ல நான் பாக்குறது திமுக நான் ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல, நாம் தமிழரை டெபாசிட் வாங்க செய்யாம இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பார்வை. நாம் தமிழர்ல இருந்து நான் பாக்குறது என்னன்னா, நீங்க தொகுதி ஜெயிக்க வேண்டியது இல்லை, ஆனா நாம் தமிழர் டெபாசிட் வாங்கிட்டாவே அது நாம் தமிழர் அந்த இடத்துல ஜெயிச்சதுக்கு சமானம் ஆயிடும். இதுல ஒரு படி மேல சென்று சீமான் அவர்கள் சொன்னது என்னன்னா, கடந்த முறை நான் 10,000 ஓட்டு வாங்கினேன் அந்த தொகுதியில, இப்ப நான் 10,001 ஓட்டு வாங்கினாலே நான் வெற்றி பெற்றதுக்கு சமம் சொல்லியிருக்கிறார்.
இல்ல அந்த மாதிரி நான் பார்க்கல. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, போன தடவை வந்து பலமுனை போட்டியா இருக்கும் போதே அவங்க 10,800 சில்லற வாக்கு வாங்குறாங்க ஈரோட்ல. ம் இந்த தடவை அதிமுகவும் அங்க நிக்கல, பாரதிய ஜனதாவும் அங்க நிக்கல. ம் அப்படி இருக்கும்போது அந்த வாக்கு வந்து வெறும் 10,001 வாக்கு மட்டும் வாங்கினாருனாவ அது வந்து அதுக்கு ஜெயிச்சதுக்கு வந்து சமமா நம்மளால கருத முடியாது. ம் ம் ஏன்னா போன தடவை வந்து அவங்க மேனகாங்கிறவங்க நின்று 10,827 வாக்கு வாங்கியிருக்காங்க. ம் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல 2021ல அதே நாம் தமிழர் கட்சியில கோமதிங்கிறவங்க நின்று 11,629 வாக்கு வாங்கியிருக்காங்க. ம் இது வந்து சாதாரணமா எல்லாமே அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் நிக்குது. ம் போன எலெக்ஷன்ல 2023ல அதிமுகல இருந்து தென்னரசு நின்னாரு, ம் டிஎம்டிகேல இருந்து ஆனந்த் நின்னாரு. அப்படி இருக்கும் போதே அவங்க வந்து 10,800 சில்லறையும் 11,600 சில்லறையும் வாக்கு இருக்கும் போது ம் இந்த தடவை 10,001 வாக்கு வாங்கினா அது வந்து வெற்றி பெற்றதா என்னுடைய பார்வையில இல்ல. ம் குறைஞ்சபட்சம் அவர் வந்து டெபாசிட் எடுத்தாருன்னா அந்த எலெக்ஷன்ல சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம் சீமான. ம் 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 ஓகே டெபாசிட் சார். வாங்கிட்டாருன்னா சீமான சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். ஓகே அப்படி அப்போ இருக்கும்போது இன்னைக்கு திமுக வந்து அந்த இடத்துல வந்து சீமான டெபாசிட் வாங்குற அளவுக்கு அவரு 28,400 ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா, அதுவும் இல்லாம குறிப்பா அவர் பெரியார பத்தி எகென்ஸ்டா நிறைய இந்த தடவை வந்து விமர்சனம் பண்ணிருக்கும் போது, அதுவும் குறிப்பா ஈரோட்டிலேயே இந்த தேர்தல் நடக்கும் போது ம் அவங்களுக்கு இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை வச்சுதான் திமுக வந்து இங்க வந்து டெபாசிட் காணா போச்சுன்னா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க சீமான் இந்த மாதிரி பேசினதுக்கு வந்து மக்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்துட்டாங்க அப்படிங்கறத திமுக வந்து முன்னிலைப்படுத்தும். ஆனா இதே வந்து சீமான் அதிகமான வாக்கு ம் டெபாசிட் வாங்கிட்டாருனாவோ இல்ல ஏற்கனவே எடுத்த 11,600 சில்லற வாக்கை விட அதிகமா எடுத்துட்டாலோ சரி. சீமானுடைய பேச்சு வந்து பெரியாருக்கு எகென்ஸ்டா அவரை பேசினதை வந்து ஈரோடு மக்களே பெரிய அளவுக்கு வந்து அவங்க வந்து அதை வந்து ஓட்டிங் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலிங்க போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அதே வந்துதான் பிரதிபலிக்குது அப்படிங்கறத சீமான் தூக்கி பிடிப்பார். ஓகே ஓகே சார். ஓகே இதுதான் என்னோட பார்வை. இந்த ரெண்டு கட்சியும் எப்படி வந்து இந்த ஈரோடு தேர்தலுடைய முடிவு வந்து எப்படி பார்க்கப்படும்ங்கிறது. ஓகே ஆனா இதே சமயம் வந்து அதிமுக வந்து அது மேலேயே நமக்கு வந்து ஒரு வேறுபட்ட ஒரு பார்வை இருக்கு. ஓகே. ஏன்னா அவங்க அதிமுக சொல்றது வந்து கொங்கு மண்டலம் தான் எங்களுடைய ஸ்ட்ராங்கான பெல்ட்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மண்டலம். ம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு அதிமுக ஒரு விக்கிரவாண்டியிலையும் வந்து இடைத்தேர்தலை சந்திக்காம ஈரோடு கிழக்கிலையும் வந்து சந்திக்காம, ஏன்னா போன தடவை நடந்த EVKS இளங்கோவன்லயே கூட 43,923 வாக்கு வந்து தென்னரசு வாங்கியிருக்காரு அந்த இடத்துல நின்னு. அப்போ ஒரு 44,000 வாக்கு இருக்கக்கூடிய மக்களை இதே தவிரதான் வந்து விக்கிரவாண்டியில செஞ்சாங்க. அப்ப அங்கேயும் வந்து ஒரு 66,000 சில்லற வாட்டு வாங்கியிருந்தாங்க 2024 MP தேர்தல்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல. அப்ப இவங்க போய் அந்த இடத்துல போட்டி போடலிங்க போது அந்த 66,000 பேரும் கதவை சாத்திட்டு வீட்டுல உட்கார்ந்துருல, அந்த ஓட்டு பூராமே திமுகக்கு அந்த இடத்துல டிரான்ஸ்பர் ஆகிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்போ அதிமுகக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட ஆட்களை கூட ஒரு திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட வச்ச சாதனையை தான் வந்து அந்த இடத்துல எடப்பாடியார் செஞ்சாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே தவிர வந்து இந்த இடத்துல ஈரோட்லயும் செஞ்சிருக்காரு. இப்போ சரி, பாரதிய ஜனதாவும் வாக்கு ஓவர் வாங்கி இருக்குது. அவங்க வாங்கினா கூட அதிமுக அவங்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய கொங்கு மண்டலத்துல இந்த தேர்தல் நடக்கும் போது கட்டாயமா அவங்க வந்து இந்த இடைத்தேர்தல்ல நின்னு இருக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. என்னன்னா இந்த 44,000 ஓட்டு இன்னைக்கு யாருக்கு போக போகுது? சப்போஸ் இது வந்து சீமானுக்கு போய் இந்த வாக்கு போகுதுன்னு வச்சுக்கீங்களேன், அவங்க கூட பரவாயில்ல திமுகவுக்கு போகல இங்க சீமானுக்கு போயிருச்சுன்னு சொல்லலாம். ஆனா இந்த 44,000 வாக்குக்கு கீழே வந்து சீமான் எடுக்கிறாரு அப்படிங்கும் போது கட்டாயம் அவருடைய 10,000 சில்லற ஓட்டு அதிமுகவுடைய 44 சில்லற ஓட்டுங்கும் போது அது வந்து இந்த இடத்துல குறைஞ்சதுன்னா இங்கேயும் அதிமுகவுடைய ரெட்டலைக்கு வாக்கு செலுத்திய வாக்காளர்களை திமுகவுடைய உதயசூரியனுக்கு மாற்றி அனுப்பிச்ச வந்து அந்த பெரும் தவறையும் எடப்பாடியார் இந்த எலெக்ஷன்ல செஞ்சுட்டாரோங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. அதையும் இந்த இடத்துல திரு நந்தகுமார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது பெரியாரை பற்றி இப்ப மட்டும் பேசும் பொழுது திமுக ஏன் வந்து இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு, தேர்தலை கண்டஸ்ட் பண்றனாலயான்னு திரு ஆவின் வைத்தியநாதன் கேள்வி முன் வச்சிருக்கிறார். இல்ல, இப்போ அதாவது பெரியாரே என்ன சொல்றாருன்னா எல்லாருமே என்னை விமர்சிக்கணுங்கிறார். அதாவது வந்து யாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து கண்ணியமா இருக்கணும். சீமானவர்கள் பேசின பேச்சுல வந்து அந்த செக் சம்பந்தமா அவர் பேசினதுக்கு மட்டும் எந்த விதமான சாட்சியங்களும் இது வரைக்கும் அவர் எதுவும் பொதுவெளியில வைக்கல. சாட்சி எங்ககிட்ட இருக்குதுன்னு சொன்னவங்களும் யாரும் இது வரைக்கும் கொடுக்கல. கேட்கும்போது கூட கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க, நாங்க அங்க வந்து கொடுக்கறோம்ன்றாங்க.
ஆனா அதை தவிர அவர் பேசின எல்லாத்துக்குமே வந்து சாட்சியங்கள் இருக்கிறதா தான் எல்லாருமே சொல்றாங்க. சோ அந்த ஒரே ஒரு விஷயத்துலதான் வந்து சாட்சியங்கள் இல்லைங்கிறது இருக்கு. சரி. பெரியாரே என்ன சொல்றாரு, என்னையும் ஓகே சார், விமர்சிக்கட்டும். ஓகே. யாருமே இப்போ ஓகே. பெரியாரை விமர்சனம் பண்ற தேவை எதுக்கு சரி, சார்? ஓகே. இல்ல இல்ல நம்ம ரொம்ப பேசிட்டோம். உங்களை பத்தி என்ன பத்தி பேசுறதை இல்ல, விட்டுட்டு, இல்ல, இல்ல, ஒரு விமர்சனம் வைக்கும்போது இல்ல நிறைய பேசிட்டோம். யாருமே இல்ல நிறைய பேசிட்டோம். உதாரணத்துக்கு திரு நந்தகுமார், இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன எதை சொல்லி காண்பிக்க போகிறது? ஆளும் கட்சிக்கு சாதகமா அல்லது சீமானுக்கு டெபாசிட் கிடைப்பதா? யார் அந்த சாரை பத்தி பேசுங்க. அது அதிமுக இல்ல, கிடைக்கும். இது வந்து அவரு பத்மநாபன் நினைக்கிறேன். அவர் பேசுறது, அவர் நினைக்கிறத நம்ம பேசணும்னு அவர் எதிர்பார்க்கறது ரொம்ப தவறு. தயவு செஞ்சு அதை நம்ம சொல்லவே ஒரு இல்லை. நெறியாளர் என்ன கேள்வி சார், கேட்கிறாரோ, இருங்க சார், அந்த சார், நெறியாளர் கருத்து கேட்கக்கூடிய கேள்விக்கு அதுக்குண்டான முறையான பதிலை தான் நம்ம சொல்லணும். ம். சோ இந்த மாதிரி ஒரு தேர்தல்னு வரும்போது யாருமே வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் திருப்பி சொல்றேன். ஆனா விமர்சனங்கள் கண்ணியமாக வைக்கப்படணும். ம். பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தா கூட இவர் யாரோ பெரியார வந்து விமர்சிக்கிறத அவரு கண்டிச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா அவரே என்னை விமர்சிங்கன்னு சொன்ன ஒரு சார், தலைவர். சார், என்ன So, பண்ண- சார், அதனால வந்து இருங்க, அந்த பேச ஒரு விடுங்க சார், சார். பிரச்சனையில கண்ணியம் இல்ல இல்ல இருக்கணும். அனுமதிக்க முடியாது சார். இருங்க ஒரு நிமிஷம். நான் ஒரு முட்டாள் இல்ல, இல்ல. அப்படி நான் இல்ல, சொல்றேன். இல்ல, சார். பத்மநாபனே அவரை பேசாம அவங்க அவரே ஓபில இருக்காங்க. ஒரு மணி இல்ல, நேரம் திரு அவருக்கு செங்கை பத்மநாபன் கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நினைக்கிறேன். டிபேட் யாரும் பேசாம அவரே ஒரு மணி நேரம் நீங்க பேச சொல்லிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சார், நிறைவான கருத்து ஒரு வரியில. நிறைவான கருத்து ஒரே வரியில. நான் திருப்பி தெளிவா இருங்க சொல்றேன். சார். இது வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல்ல வந்து திமுக ஜெயிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. திமுகவினுடைய நோக்கம் நாம் தமிழர் கட்சியை டெபாசிட் வாங்காம செய்யறது. ஓகே சார், நன்றி சார். நாம் தமிழர்களுடைய நோக்கம் இந்த தேர்தல்ல ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்ல. டெபாசிட்ட திருப்பி வாங்கிட்டாங்கனாவே, நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன், டெபாசிட் திரும்பி சீமானுக்கு கிடைக்கிற அளவுக்கு இருந்தாவே Okay. சீமான் இன்னைக்கு அரசியல்ல ஒரு சூப்பர் ஸ்டாரா நன்றி பேசப்படுவாரு. நன்றி நன்றி அந்த நன்றி அளவுக்கு இன்னைக்கு வந்து சர்ச்சையான நன்றி சார், நன்றி. அவர் பேசியிருக்கும் போது அவருக்கு டெபாசிட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு வாக்கு வங்கி அங்க கிடைக்குமானால் அவர் அரசியல்ல சூப்பர் ஸ்டாருங்க. நன்றி சார். யாரும் மறுக்க முடியாது. நன்றி, இங்க நன்றி. இருக்கிறவங்க யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு இருக்கலாம். நன்றி.